தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் உடல்நலம் சரியில்லாத நிலையில் 2ஆம் கட்ட சிகிச்சைக்காக நேற்று முன்தினம் அமெரிக்கா சென்றிருக்கிறார். அவருடன் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் இளைய மகன் சண்முக பாண்டியன் சென்றுள்ளனர். அமெரிக்கா செல்வதற்கு முன் விஜயகாந்த் குடும்பத்தினர் கட்சியை பற்றி ஆலோசனை செய்துள்ளனர். அப்பொழுது அங்கிருந்த விஜய பிரபாகரனையும் அமெரிக்காவிற்கு அழைத்துள்ளனர். ஆனால் நாம் சென்றுவிட்டால் நிர்வாகிகள் சோர்ந்து விடுவார்கள். அவர்களுடன் தொடர்பில் இருந்து கட்சி பணியை தீவிரப்படுத்தி தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் பூத் கமிட்டி அமைக்கும் பணியை இங்கிருந்து கவனித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் விஜயபிரபாகரன். அப்பாவை அமெரிக்காவிற்கு அனுப்பிவிட்டு நேரடியாக கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்திற்கு வந்த விஜயபிரபாகரன் நேற்று அதற்கான பணியையும் தொடங்கியிருக்கிறார். பிரபாகரன் ஆலோசனைப்படி பூத் கமிட்டி அமைத்து அதன் விவரங்களை தலைமைக்கு அனுப்ப வேண்டும் என அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. கட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லாத விஜயபிரபாகரின் செல்வாக்கு கட்சியில் ஓங்கியது. அவர் கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்தே கட்சி நிகழ்ச்சிகளில் தொடர்ச்சியாக கலந்து கொண்டு வருகிறார். கடந்த செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு பிறகு கூட மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் அனைவரும் கோரஸாக தம்பிக்கு சின்ன கேப்டனுக்கு கட்சியில் பொறுப்பு கொடுக்க வேண்டும், அதுவும் இளைஞரணி கொடுத்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என கூறியுள்ளனர். அண்மையில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு சுதீஷ், விஜயபிரபாகரன் மற்றும் மூத்த நிர்வாகிகள் சென்றபோது கூட கட்சி நிர்வாகிகள் அனைவரும் பிரபாகரன் பின்னால் அணிவகுத்ததால் அப்போதே சுதீஷ் பின்வாங்கியுள்ளதாக சொல்கிறார்கள் மூத்த நிர்வாகிகள். இதனால் விஜயபிரபாகரன் பிறந்த நாளை ஒட்டி டிசம்பர் 13ஆம் தேதி காலை முதலே சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது வீட்டில் தமிழகம் முழுவதும் இருந்து தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் குவிந்தனர். பிறந்த நாளுக்கு வந்தவர்கள் அனைவரும் தலைவரை சின்ன கேப்டன் வாழ்க என்று முழக்கமிட்டனர். விஜயகாந்த் பிறந்தநாளைப் போலவே கோயில்களில் அபிஷேகம், அன்னதானம் வழங்கிவிட்டு பிரியாணி, கேக், வாட்டர் பாட்டில் என தேமுதிக தொண்டர்கள் ரணகலப்படுத்தியுள்ளனர். மேலும் தேமுதிகவிலிருந்து சுதீஷ் ஒதுக்கப்பட்டு வருவது கட்சி தொண்டர்களிடையே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் விஜயபிரபாகரன் அவர்களுக்கு இளைஞரணி தலைவருக்கான பதவி கொடுத்ததை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பல தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த